அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா, ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என்று சூசகமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கையில் இருக்கும் முழு விவரம் என்னென்ன? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருபக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் எல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மத்திய அரசு நிதி நெருக்கடியை கொடுத்தும் மாநில அரசின் கோரிக்கைகளை கிடப்பில் போட்டும் இம்சை அரசாக இருந்ததை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. பேரறிஞர் அண்ணாவின் மாநில சுயாட்சி கொள்கைகளை காற்றில் பறக்கவிட்டு நிதி நெருக்கடி தள்ளி நிலைகுலிய செய்ய வேண்டும் என்ற கெடுமதியுடன் திமுக அங்கம் வகித்த மத்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டது. இருந்த போதிலும் தனது நிர்வாக திறமையால் அப்போதைய முதலமைச்சர் திரு ஜெயலலிதா சிறப்பாக செயலாற்றினார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது திமுக அரசு இருமொழி கொள்கையை காப்பாற்ற திறனற்றதாக உள்ளதாகவும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களை கொண்டதாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றுவதற்காக திறனற்ற அரசாக இருப்பதாகவே அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இன்று அதிமுக கொள்கை வீரர்களின் கூடாரமாக திகழ்கிறது. பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் அதிமுகவை காட்டிக் கொடுக்க தயாராகி இருந்த திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் காகித ஓடம் போல கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டன. ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா? விசுவாசியும் துரோகிலும் தோளோடு தோல் இருக்க முடியுமா? முடியவே முடியாது என்றும் கேட்கிறது. ஆகையால் வரும் 2026ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் நம்பிக்கையை தெரிவித்து அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.